இந்த ஐடிஸ்டான். ஓ என்னடா இது படத்தில் இருக்க டிராஃபிக் மாதிரி இருக்கு. ஒஸ்ட்டு பண்ணுறாங்க வடக்கன்ஸ். ஸோ ஹே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கரூல் பாக் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். சும்மாவே இங்கே டிராஃபிக் இருக்கும். இப்போ நம்ம போகிற இடம் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் மட்டும் பாருங்கண்ணா. ஸோ ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போக போகிறோம். ₹500 5 லிட்ரு 18 ml பெட்ரோல். ஸோ பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு கேஸ். நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து ஆஃப்லைன் மேப்பு. ஆன்லைன் மேப்பை விட ஆஃப்லைன் மேப் தான் நல்லா ஒர்க் ஆகுது. என்ன கணக்குன்னு தெரியல. ஆனால் கூகுள் மேப்ஸ் வந்து டெல்லியில் அவ்வளோவா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வழி இருக்குன்னு காட்டுது. ஆனால் அங்கே போனால் வழியே இல்லை. நான் 2-3 தடவை நான் அனுபவப்பட்டேன். ஸோ மேக்ஸிமம் இதில் நான் சுற்றி போனாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு நான் மெயின் வழி தான் நான் போகிறேன். ஏன்னா இது வீட்டுக்குள்ளாடி கூட்டு போகும். அதனால் நான் கார் மோடு போட்டு தான் போவேன். ஏன்னா ரொம்ப தெருக்குள்ளாடி கூட்டு போகுது. 2 days முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போனேன். நீங்கள் என்ன பண்ணுறானுங்கன்னா ரோடே இருக்குது, பட் ரோடை மறித்து அதுக்கு நடுவில் கடை போட்டு வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க டிரைவிங் ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். போய்கிட்டு இருக்கும் நடு ரோட்டில் சடன் பிரேக் போடுவானுங்க. பின்னாடி ஒரு பஸ்ஸு ஹார்ன் அடிச்சுட்டே வருது. எதுக்கு வருதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ பாருங்க 100ல் ஒருத்தன் தான் இண்டிகேட்டர் போட்டு திரும்புவான். அந்த மாதிரி இங்கே நிறையா பஞ்சாயத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பில்லியனுக்கு வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கணும். பில்லியனுக்கு ஹெல்மெட் வாங்கிட்டு நம்ம வந்து போக போகிறோம். ஸோ வந்ததுக்கு ஒரு க்ளவுஸ் வாங்கியிருக்கோம் கைஸ். ப்ரோ பைக்கர். இங்கெல்லாம் ஃபுல் சேஃப்டியோட பைக் ஓட்டினா மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். ஏன்னா அவனுங்க அந்த பாடு படுத்துறானுங்க. சர்தார் பஜார் வந்துட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா காரோட அலாய்ஸ்லாம் இருக்குது. ஃபுல்லாக காரோட டயர்ஸு, கார் அலாய்ஸு எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து வேறு விஷயத்துக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டயர்ஸ் தான் இருக்குது. டயரை பாருங்க கைஸ். இங்கே பாரு, இவனுங்க இப்படி போய் நின்று தான் ப்ரோ டிராஃபிக் ஆக்குறானுங்க. இதுதான் கடுப்பாகும். அவன் உள்ளே பூந்துட்டு ஆட்டோக்காரன்ட்ட சண்டை போடுவான். அதில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகும். ஐயோ இந்த ஐடிஸ்டான். ஓரமாக போய் சண்டை போடுங்க ப்ரோ. ஓ என்னடா இது படத்தில் இருக்க டிராஃபிக் மாதிரி இருக்கு. நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட்டு திரும்பிட்டு ஸ்ட்ரைட்டு. என்ன இது? இவங்க சைடு பார்க்க மாட்டானுங்க. அந்த ஆட்டோக்காரனுங்க டாம் அடிச்சு போயிடுவானுங்க. அங்கே ஆக்சுவலாக இது டிராஃபிக் எப்படி சொல்லலாம், இவங்களே வேணுக்கே டிராஃபிக் ஆக்குறாங்க கைஸ். எப்படின்னா ஒரு செகண்ட் நின்று போனால் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஒருத்தர் நின்று போக மாட்டான், அதை முந்தி இன்னொருத்தம் போவான், அதை முந்தி இன்னொருத்தம் போவான். அப்படி போய் டிராஃபிக் ஆகும். டிராஃபிக் ஆகும்னு தெரிஞ்சே போவானுங்க. போயிட்டு அவன் மேலே தப்பு இருக்கும், நின்றுட்டு கொண்டு போய் சண்டை போடுவான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நின்று வாடா. அதான். ஸோ வந்துட்டோம். இங்கே நான் போய் வண்டி எங்கே பார்க் பண்ணனே தெரியல எனக்கு. போவோம், கொஞ்சம் ஓரமாக நின்னா நல்லாயிருக்கும் தலைவா. விட்டு ரிட்டர்ன் பண்ண நினச்சாதான்டா எனக்கு பயமாக இருக்குது. ஓ தெரியாமல் உள்ளது மாட்டேனா? இவ்வளோ நடு ரோட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. மேலே பார்க்கிங்கை தேடணுங்க ஐஸ். பார்க்கிங்கே நடு ரோட்டில் வேணா.
ஓகே, கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். அதாவது பார்க்கிங் இருக்காம மட்டும் வண்டியை விட்டு நடந்து வரணும். எப்படி சொன்னால் இப்படி போயிட்டு இப்படியா? என்ன கைஸ், டிராஃபிக்கை பாருங்க கைஸ். எங்கே இருக்குண்ணா? இவன் நான் போகக்கூடாதுன்னு வண்டி இழுக்காம பாருங்க கொஞ்சம். பாய் ஒரு செகண்ட் நின்னா இந்த டிராஃபிக் எப்போயே போயிருக்கும். இவனுங்க நொட்டி தான் அவ்வளோ ஆக்கி வச்சிருக்கானுங்க. ஒரு செகண்ட் நிற்க மாட்டானுங்க. இங்கே எங்கே நாலேஜிக்கிட்டு இருக்கான் பாரு. விளங்காதவனுங்க ஒஸ்ட்டு பண்ணுறாங்க வடக்கன்ஸ். இங்கே வருங்க டிராஃபிக் ஆறதே அவனுங்களால தான். அதுவும் ஹிந்தியா தானா? அது அங்கே எவ்வளோ வரைக்கும் பின்னாடி நொட்டு தான். அப்பா என்னடா இது? நான் அடுத்து ஐயா முடியலங்க ஐயா. ஸோ கைஸ், வண்டி வந்து பார்க்கிங்கில் விட்டுருந்தாச்சு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன சொன்னாங்க அப்படின்னா, பார்க்கிங்கில் ஃபோன்லாம் கையில் வச்சுருக்காங்க, பிடிங்கிட்டு போயிடானுங்க அப்படின்ட்டானுங்க. ஸோ பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெல்மெட்டையுமே நம்ம அங்கே பார்க்கிங்கில் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து டிராஃபிக் ரொம்ப ஆகுது. அதுக்கு காரணம் ஃபுல்லாகவே ஒரு செகண்ட் நிற்க மாட்டாங்க. நின்னாங்கன்னா அந்த டிராஃபிக் எப்போயோ போயிருக்கும். நம்ம போனோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலேயே, இதுக்கு மேலே சொல்கிறோம்ல. ஸோ இதாங்க இந்தியாவோட பிக்கஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட்டு. இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். பட் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஜுவல்லரி ஷாப் சர்தார் பஜன் அடிங்க. அந்த ஜுவல்லரி ஷாப்போட ஷாப் நம்பர்னு உண்டு. அந்த ஷாப் நம்பர் வச்சு போனீங்கன்னா ரொம்பவே ஈஸி. அப்படி இல்லைன்னா அங்கே ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுமே உங்களுக்கு கூட்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான காசும் கொடுக்க வேணாம். எங்ககிட்ட இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. இங்கே வந்து எல்லாமே சீப்பாக கிடைக்கும். பட் நீங்கள் வரும்போது பைக் யூஸ் பண்ணாதீங்க, கேப் யூஸ் பண்ணாதீங்க. மெட்ரோ இருக்குது, மெட்ரோ தான் இருக்கிறே பெஸ்ட்டு. பட் மற்றதை கம்பேர் பண்ணும்போது மெட்ரோ பெஸ்ட்டு. இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ஏன்டா வந்தோம் அந்த மாதிரி நிலமாயிடும். நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது ஏன்டா இங்கே வந்தோம், இங்கே வரவே கூடாது, அந்த மாதிரி உங்கள் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ருவானுங்க. பட் வேறு வழி கிடையாது. இங்கே சீப்பாக எல்லாமே கிடைக்குங்கனால இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஒருக்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். ஹோல்சேல் கடையில் போய்ட்டு சிலவங்க வந்து ஒரு பொருள் தருவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு பொருளாக தரமாட்டாங்க. மினிமம் 3-6 வாங்கணும், அப்படின்னா தான் தருவாங்க. ஸோ நாங்களும் ஒரு ப்ரோக்கரை வச்சு ஷாப் பண்ணோம். ஷாப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் செம்ம டிராஃபிக்கு. எனக்கு எப்படா வீட்டுக்கு போகணுன்னு இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏன்டா போனோம் அந்த மாதிரி ஆகிடுச்சு.